அன்றுக்குரிய சாதனையாளர்களே, முத்து ஐயாவும் முந்தைய வினாவும் என்ற பகுதியிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருக்குறள் வினா என்னவென்று சொன்னால் பாருங்க. அழகா அசிஸ்டன்ட் டைரக்டர் டிடிசிபி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, டிஎன்பிசி 2022 எழுதப்பட்ட வினா உங்க கருமுன்னாடி காமிக்கிறோம். எல்லா உயிர்களாலும் கைகூப்பி தொழப்படுபவர் யார்? யார் எல்லாராலும் கைகூப்பி தொழப்படுபவர்? பாருங்க, திருக்குறள் நமக்கு தெரியாம இந்த வினாவை அணுகுனா எல்லாரும் அரசன் போட்டுடலாம், இல்ல தவம் செய்த முனிவன் போட்டுடலாம். ஆனா வள்ளுவர் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னார், எல்லா உயிரும் தொழுமா. யாரனா? கொல்லான் புலாலை மறுத்தானை எப்படி தொழுமா? கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்துல கொல்லான், கொலை தொழில் செய்யாதவன் இருக்கான்ல, கொலாலையும் புலாலையும் மறுத்தவன் இருக்கான்ல, கொலை புலை இரண்டையும் தவிர்த்தவன் இருக்கான் அல்லவா, இந்த இரண்டையும் தவிர்த்தவனை எல்லா உயிர்களும். வள்ளுவர் ரொம்ப சாதாரணமான ஆள் இல்லை, பொய்யா மொழி புலவன். அவர் சொல்றது பொய்யாகுமா? பாருங்க, நம்ம கண்டிப்பா நம்பணும். இந்த ஊன் அப்படின்ற இந்த சதைக்காக நாம் ஒரு தொழில், ஒரு உயிரை கொன்று நாம் உண்ணுகிறோமே, அது தவிர்க்கப்பட வேண்டும், புலாலை மறுத்தல் வேண்டும் என்று சொல்றார். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? உனக்கு ஏதாவது வேணும்னா தான் நீ செய்வ. அப்போ உனக்கு நல்லது நடக்க போகுது. எப்படி நடக்க போதான்? எல்லா உயிர்களும் தொழுமா. எல்லா உயிரும் தொழுனா இறைவனால தானே இருக்க முடியா? நீயே இறைவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி முடிக்கிறார்னு நினைக்கிறேன். அப்போ நீ இறைவன் ஆகுவதற்கான வழியாக சொல்றார், கொல்லாமை செய்யாதே புலால் மறுத்தலும், புலால் மறுத்தானை கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். எல்லா உயிரும் கை கூப்பி தொழப்படுவோர் யார்? கொல்லான் புலால் மறுத்தான். அப்ப சரியான விடை என்ன இங்க வந்திருக்கா? ஆன்சர் சி, புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்திலிருந்து வந்திருக்கின்ற வினா. மிக்க நன்றி. பார்க்கலாம்.